டங் கிளீனர் அந்த பிரஷ் இருக்குல்ல பின்னாடியே டங் கிளீனர் சும்மா நாக்க கிட்ட அதே மாதிரி ரெட்டா வச்சுக்கோ அப்பப்போ பாரு உன் பல்ல திருப்பி வாய் திறந்து பாரு நாக்கு நீட்டி பாரு சுத்தமா இருக்கான்னு பாரு உன் உடம்பு வந்து கருப்பு கருப்பா இருக்குது அதெல்லாம் அங்கே போய் சரி பண்ணிக்கோ நாலு ஸ்பாஞ்சு அதை வீட்டில் இருக்க வந்துட்டேன் பாரு ஏ பீஸ் எல்லாம் வரணும் சேல்லாம் பண்ணுவியா நான் கேட்டேன் அப்பா கிட்ட பண்ணுவான்ட்டு பண்ணவே வேணான்ட்டாரு பண்ண அதிகமாக வரும் வீடு வந்து பார்த்துக்கலாம் ஏர் கட்டு அதெல்லாம் வந்து காலை கீழே போட்டுடுறான் என்னடி ஏதோ பேசுடி அவ்வளோதாங்க பேசுடி டெட்டால் வாங்கிக்கணும் டெட்டால் இருக்குது முடியா பெரிய கட்டணும் எதுக்கு பாரு அடிப்பட்டு ரத்தம் வந்தோம்னா கன்ஃபார்ம் ரத்தப்படும் பஞ்சு இது பேண்டேட் பேண்டேஜ் ஃபர்ஸ்ட் எய்டு கரெக்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பேண்டேடு டெட்டால் ஏஐடி சரி ஓகே பேண்டேட் டெட்டால் நெய் கட்டு வாங்கிடுறீங்களா இல்லை ஆமாம் 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 வீட்டுக்கு வந்து பார்த்து பண்ணி வேணாம் 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 வச்சுக்கோ நல்ல நெய் கட்டு அப்புறம் நெய் கட்டு வந்து டெட்டால் ஸ்மால் சைஸ் வந்து பேண்டேடு ஒரு 10 போடலாம் அதுக்கப்புறம் பஞ்சு அது என்ன சொல்லணும் காட்டன் 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 சுற்றுறது ஒன்று இருக்கும் பஞ்சு சுற்றுறது வேண்டாம் சுற்றுறதுலாம் வேண்டாம் காட்டன் பஞ்சு அப்புறம் எத்தனை ரத்த காயம் பட போகுதுன்னு தெரியல நோட்டு எடுத்து வச்சுக்கோ அதெல்லாம் பார்த்துலேயே சுதாசு இது மூவ் ஸ்ப்ரேவாகவும் வாங்கிக்கிறியா இந்த பாக்ஸில் அடங்கும் எல்லாமே சென்ட் வாங்கிட்டீங்களா சென்ட் ஃபாக் எடுத்து போதுமா யோசி இப்போ அங்கே போயிட்டு ஏதாச்சும் வேணா அவளை கால் பண்ணி கேட்குறோம் அதுதான் போதும் இந்த நெய் கட்டலாம் நல்ல விஷயம் தான் நான் வச்சுக்கணும் ஒரு சண்டேல உட்காந்து நெய்லாம் கட் பண்ணிக்கணும் நீட்டாக இருக்கணும் வேறு நீட்டாக இருக்கணும் போகும்போது நீட்டாக போகணும் வரும்போது நீட்டாக வரணும் சாய அஸ்வத்ராம் ஒரு அழைப்பு மூட்டை அப்படின்னா பேர் வாங்கக்கூடாது சாயம்லாம் மாலை தீனு பேர் வாங்கக்கூடாது ஓகே சரியா நீட்டாக வருவான் நீட்டாக போவான் அப்படிங்கிற குழந்தைன்னு படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் கற்றுக்கு வரது தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் என் பையன் பொறுப்பாக போகிறான் அதை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது இன்னமையா இருக்கு என் பையன் தன்னைத்தானே பார்த்துட்டு போகிறான் ஓகே இந்த 16 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு இல்லை நாங்களாம் அதெல்லாம் பண்ணலை நம்ம பையன் பண்ணுவான் சாதிப்பான் அடுத்து வரும்போது ஐஐடி மாணவனாக தான் அவன் திரும்பி வருவான் அது அவரோட அப்புறம் வேற 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 நீ உடனே கேட்கணும் இந்த என்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி